வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கான விலங்கியல் ஜுவாலஜி அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்கும். இந்த 15 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் ஆல்ரெடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் படித்தாலே போதும். எந்த 1 மார்க் இன்டீரியரில் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். புக் பேக்லேருந்து கண்டிப்பாக நமக்கு 10 கேட்டுருவாங்க. ரிமைனிங் 5 மட்டும்தான் உங்களுக்கு எப்போவுமே இன்டீரியராக வரும். மெயினாக நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூ சயின்ஸ் ஜுவாலஜி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ரெண்டாவது டைப்பான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இதை நல்லா படிச்சுட்டு போங்க. இதை தவிர்த்து பிடிஏ கொஷின் அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணிடலாம். 6 × 2 12. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 6 ஆஃப் த கொஸ்டின் 24 கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். சீம்பால் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் ஏதேனும் ஒன்றினை எழுதுக. வாட் இஸ் கிளாஸ்ட்ரியம், ரைட் த ஒன் இட் இஸ் எ சிக்னிஃபிகேஷன். தாய்சே இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி, நியாயப்படுத்துக. பிளாசண்டா இஸ் அன் எண்டோகிரைன் டிஷ்யூ, ஜஸ்டிஃபை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங்டன் கொரியா என்றால் என்ன. ஹண்டிங்டன் கொரியா என்றால் என்ன. வாட் இஸ் ஹண்டிங்டன் கொரியா. குவிப்பரிமாணம் மற்றும் விரிப்பரிமாணம் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. டிஃப்ரெண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் ஆஃப் கான்வர்ஜென்ட் எவல்யூஷன் வித்தின் ஒன் எக்ஸாம்பிள் ஈச். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லியல் தனிமைப்படுத்துதல் என்றால் என்ன. வாட் இஸ் நவுன் ஆஸ் சைட்டாலஜிக்கல் ஐசோலேஷன். நெக்ஸ்ட்டு வேதி நடுவர்கள் எவ்வாறு உடற்செயலியல் சார்ந்த தடைகளாக செயல்படுகின்றனர். How does the chemical mediator act as a physiological barriers. இயற்கை வேளாண்மையின் முக்கிய பண்புகளை எழுதுக. Write the key features of organic farming. சிவப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள 8 வகையான சிற்றினங்கள் யாவை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெட் டேட்டா புக்கை நல்லா படிச்சிருங்க. What are the 8 categories of species in red list. அடுத்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் 3/2 பங்கு பேர் தண்ணீர் தட்டுப்பாட்டால் அவதியுறுவார்கள். அதனால் நீர் மாசுபாட்டினை தடுக்க எந்த வகையான தடுத்தல் முறைகளை கையாளலாம். பை த 2025 the 2/3 of world population many face in water shortage. So what are the preventive measures to be taken to reduce the water pollution. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 24 இந்த கொஷின் வந்து கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி எழுதணும், இது என்ன சாப்டர்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயினாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் எதில் கம்பல்சரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினாயன் 33க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு மீட்டல் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. வாட் இஸ் ரீஜெனரேஷன், எக்ஸ்பிளைன்ட் இஸ் எ டைப். எவையேனும் 3 வைரஸ் வாழ்வினை தொற்று நோய்களையும் அதன் அறிகுறிகளையும் விளக்குக. டிஸ்கிரைப் எனி 3 வைரல் STI the mention for the symptoms. மனித மரபணு திட்டத்தின் முக்கிய இலக்குகளை எழுதுக. ஸோ நமக்கு ஜீனோமிக் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் 5 மார்க் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க தொடர்ந்து. ரைட் த மெயின் கோல்ஸ் ஆஃப் HEP அப்படின்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிலர் சீதபேதி மற்றும் அமிபிக் சீதபேதி ஒப்பிட்டு வேறுபடுத்துக. கம்பேர் த கான்ட்ராக்ட் பேசிலரி டிசென்ட்ரி அமிபிக்ஸ் டிசென்ட்ரி. உதவி பெறும் வாழ்க்கை என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு விளக்குக. வாட் இஸ் கமன்சாலிசம், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். மரபு மாற்றப்பட்ட பயிர்களில் கிரைஜீன்கள் பங்கினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கிரைஜீன்ஸ் இன் ஜென்ரலி ஃபார் மாடிஃபைட் கிராப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு மாற்றப்பட்ட உயிரிகளை சுற்றுச்சூழலில் கவனக்குறைவாக விடுவிக்கும் போது சில சமயங்களில் எதிர்சூழலில் விளைவுகளை உண்டாக்கின்றன. மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்களால் நேரிடக்கூடிய ஆபத்துகள் யாவை. Describe the release of GMO, genetically modified organism, in environmental could for a negative ecological effects. Write the possible risk of GMOs. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சுற்றி வளர்ச்சி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பசுமை இல்ல விளைவு இல்லாவிட்டால் பூமி எவ்வாறு இருக்கும். How will be earth without in greenhouse effect. ஒரு குழந்தையின் தைமஸ் செயல் நலிவுறுகிறது, கற்பனை செய்க. எந்த வகையான விரோதமான விளைவுகள் அக்குழந்தை எதிர்கொள்ளும், சுருக்கமாக விரிக்கும். இமேஜ் த ஆர்டோபி ஆஃப் தைமஸ் இன் அக்கர்ஸ் இன் சைல்டு. வாட் வில் பி சீரியஸ் ஆஃப் கன்சிக்வன்ஸ் ஆஃப் சைல்டு வில் பி ஃபேஸ் இன் ஃபார்
எக்ஸ்பிளைன் briefly. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 5 மார்க் பார்க்கலாம். 5 × 5 25. இதில் பார்த்தீங்கன்னா மகப்பேறு மற்றும் பாலூட்டுதலில் ஆக்சிடாக்சின் மற்றும் ரிலாக்சின் ஹார்மோன்களின் பங்கினை விளக்குக. மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல் ஆக்சிடாக்சின் ரிலாக்சின் ஹார்மோன்களுடைய பங்கினை விளக்குக. மலட்டுத்தன்மை வரையறுக்கவும் அதற்கான காரணங்களை எழுதுக. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஆக்சிடாக்சின் அண்ட் ரிலாக்சின் பெர்ச்சுஷன்ஸ் ஆஃப் லாக்டேஷன். டிஃபைன் இன்ஃபிர்டிலிட்டி, ரைட் த காசஸ். மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம்களின் இயல்பும் பற்றி விவரித்து எழுதுக. அல்லது டார்வின் குருவிகள் மற்றும் ஆஸ்திரிய பைபாலூட்டிகள் ஆகியவை தகவமைப்பு பரவலுக்காக சிறந்த எட்டுக்காரர்களாகவும் இச்சொடரை நியாயப்படுத்துக. கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் அல்லோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங். டார்வின் பிக்சர்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் மேக்சுவல்ஸ் ஆஃப் சூட்டபிள் ஃபார் எக்ஸல் அடாப்டட் ஃபார் ரேடியேஷன் ஜஸ்டிஃபை யுவர் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரபு குறியீடுகளின் சிறப்பு பண்புகளை பட்டியலிடுக. யூகேரியாட்டிகளில் படியெடுத்தல் நடைபெறும் முறையினை விளக்குக. லிஸ்ட் அவுட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூகேரியாட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பாலிமரே சங்கிலி வினையினை பயன்படுத்தி விரிந்தோம்பி மாதிரியில் உள்ள மரபணு பெருக்கம் செய்யப்படுகின்றன. அல்லது மனிதர்களில் அதிகமாக பரவலாக காணப்படும் 2 புழுவின நோய்கள் யாவை, அவற்றை விவரிக்கவும். How is the amplifications of gene sample interest of carried out using for PCR? What are the 2 most preventable helminthic disease in for human being? Explain them. அயல்நாட்டு இனங்களின் உள்தோற்றம் பற்றி விவரிக்கவும். ஒவ்வொரு உயிரியும் அதன் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வினை புரிகின்றன. உயிரற்ற காரணிகளுக்கான விலங்குகளில் உள்ள துலங்கல்களின் வகைகளை விளக்குக. Explain the exotic species of invasion. Every living organism responds to its environmental. Explain the various type by the which is organism respond for the abiotic condition. ஸோ இந்த கொஷின் இது வரைக்கும் ஒரு 2 டைப்பான கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு மெயினாக கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எழுதி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸுக்கு. ஸோ அதை நீங்கள் படித்தாலே போதும். ப்ளஸ் இந்த 6 இயர்ஸ் கொஷின் பேங்க் வந்து நல்லா பார்த்துருப்போங்க. ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஒரு 3 5 மார்க்காவது கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ரிப்பீட் ஆகும். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 2வது ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜியாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான இன்டிமேஷன் எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணி கீழே லிங்க் இருக்குது. நன்றி.